ஹாய், இன்னைக்கு நம்ம டே 5ல லீஃப் டிசைன் பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 4ஓட கண்டினியூட்டி தான் லீஃப் டிசைனில் பார்ட் 3ல பார்ட் ஃபர்ஸ்ட் ஒன்ல 3 லீவ்ஸ் ஸ்மால் லீவ்ஸ் பார்க்க போகிறோம். அது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஹாஃப் கர்வ், சைடாக, சேம். அடுத்தது இந்த சைட்லேருந்து ஹாஃப் கர்வ் மாதிரி போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்மால் லீஃப். அப்புறம் இந்த சைட்லேருந்து ஆரம்பித்து பாதியிலேருந்து எடுத்து ஜாயின் பண்ணும். ஸோ இது 3 லீஃப். இதில் அவுட்லைன், இதில் வந்து சென்டரில். ஸோ இதுலேயே அவுட்லைன் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். சேம் அதே மாதிரி போட்டுட்டு இந்த கேப் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா, ஒரே ப்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் அழுத்தி கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா ஒரே லைனில் ஃபில் ஆயிரும், ஈவனாக இருக்கும் பார்க்க. இதில் பார்த்துட்டோமா, இது அவுட்லைன், இது வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்தது பார்த்துட்டோம். லைஃப்பில் பார்டர்ஸ் பார்க்க போகிறோம். அதே மாதிரி கொஞ்சம் பெரிய கர்வ், ஹாஃப் கர்வாக எடுத்துகிட்டு சேம் அதே மாதிரி உங்கள் லீஃபோட பார்டர். இல்லை எனக்கு வரல அப்படின்னா நம்ம ஸ்டெம் மாதிரி வரைஞ்சி இது கூட இந்த எட்ஜோட சேம் அதே மாதிரி கீழே இருந்து இந்த எட்ஜோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லீஃபோட இதுதான் வந்து லீஃபோட அவுட்லைன். இதுக்குள்ளே எப்படி ஃபில்லிங்ஸ் கொடுக்குறதுன்னா நம்ம தேர்ட் இயர் பார்க்கலாம். தேர்ட் ஒன் வந்துட்டு இப்போ நம்ம ஸ்லாண்டிங் லைன்லேயே கொஞ்சம் சாய்ச்சி டபுள் லைன் லாஸ்ட்டில் இதை டச் பண்ணுற மாதிரி இதை நம்ம வந்து உள்ள ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம லீஃப் டிசைன் வந்துருச்சா, இதுக்குள்ளே நம்ம லைட்டாக லைன் கொடுக்கணும். தின்னான லைன் கொடுத்துக்கலாம். எது இது கரெக்டாக இருக்கோ அதை தான் நம்ம கொடுக்கணும். தின் லைன். இப்போ நம்ம உள்ள எல்லா ஃபில்லிங்ஸ் கொடுத்தாச்சு. இது நம்ம உள்ளே இருக்க ஃபில்லிங்ஸ் கரெக்டாக நமக்கு தெரியணும்னா அவுட்லைன் கொஞ்சம் டார்க் பண்ணணும். இப்போ நம்ம டார்க் பண்ணோம்னா உள்ள இருக்க டிசைன்ஸில் நமக்கு தனியாக தெரியும். செகண்ட் ஃபோர்த் ஒன் இதுலேயே நம்ம சேம் ஸ்லாண்டிங் லைன் மாதிரி ஒரு ஸ்டெம் வரைஞ்சி ஃபில்லிங்ஸ். நம்ம இதில் ஒரு பார்ட்டான ஒரு லீஃப் பார்க்க போகிறோம். டாட் வச்சு இன்விசிபிள் லைன் போட்டு கொடுத்துட்டோம்.
இதில் பாதியில் போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். செகண்ட் இதில் போயிட்டு அதே மாதிரி இந்த சைடு இப்போ இது நம்ம ஃபில் பண்ணுறதா கூட பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு இப்படியே இருந்தாலும் ஓகே தான். நான் இதை வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஃபில் பண்ணுறது எப்படின்னா நம்ம ஒரு அவுட்லைன்லேயே கொடுத்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது கூட அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். ஜாயின் பண்ணிகிட்டே வந்தால் ஈவனாக இருக்கும். நீங்கள் வந்து இது லீஃபெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டெம்மை வந்து அவுட்லைன் மட்டும் தான் நீங்கள் போடணும். இல்லை நான் லீஃப் ஃபில் பண்ணலை அப்படின்னு நீங்கள் அதை அப்படியே விட்டுடலாம். இப்போ 5th ஒன்னில் நம்ம ஒரு பெரிய லீஃப் அவுட்லைன் வரைஞ்சிட்டு, பெரிய லீஃபோட அவுட்லைன் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே எப்படி ஃபில்லிங்ஸ் கொடுக்குன்னு பார்க்கலாம். எப்பயுமே அவுட்லைன் வரையும் போது லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிருக்கேன். இதுக்குள்ளே ஃபில்லிங்ஸ் ஸ்டார்டிங் ஒரு குட்டியாக ஒரு ரவுண்ட், ஒரு ஹான்ஸ், அதில் கொஞ்சம் பெரிய டாட்ஸ், அதிலேருந்து கொண்டு வந்து செகண்ட் ஒரு ஸ்பைரல், இதில் ஹாஃப் தான் போட முடியும்னா நம்ம ஹாஃபாக தான் போடணும். இப்போ நம்ம இது ஃபுல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். இதோட அவுட்லைனை டார்க் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த அவுட்லைன் டார்க் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்க டிசைன்ஸும் நல்லா நம்மளுக்கு எடுத்து காட்டும். ஸோ இதுதான் லீஃப் டிசைன்ஸ். லீஃப்குள்ளே நம்ம ஃபில்லிங் டிசைன்ஸ். 6th ஒன். இந்த 6th ஒன்னில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்லாண்டிங் கர்வ் லைன் போட்டுட்டு அதுலேயே நான் டபுள் லைனை கொண்டு வரேன். டபுள் லைனை கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ரொம்ப தின் லைனாக ஒரு ட்ரா பண்ணுறோம். நம்ம டிப்பில் ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, அதில் இருக்கிறத வச்சு லைட்டாக தான் கொண்டு வரணும். இதே சைடாக இப்படி ரொம்ப லைட்டாக தான் தூணும்.
ஒரு லைட்டாக நம்ம டிப்பில் அதிகமாக நம்ம வந்து கோன் ப்ரெஸ் பண்ணக்கூடாது இந்த டிசைன் போடும்போது. இன்றைக்கி பார்ட் 3ல் நம்ம அந்த லீஃப் டிசைன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இதோட லீஃப் டிசைன்ஸ் பார்ட் 3 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த டே 6ல் பார்க்கலாம். தேங்க்யூ.